உலக நாடுகளுக்கு இடையில நடக்கிற வர்த்தக போர் இப்போ ஒரு புது வடிவத்தை எடுத்திருக்கு. குறிப்பா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மேலோட்டமா ஒரு சமாதானம் தெரியற மாதிரி இருந்தாலும் அடியில சீனா ரொம்ப பலமான காய் நகர்த்தல்களை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது சீனா கையில எடுத்திருக்கிற எக்கனாமிக் பிரஷர் டூல் கிட் பத்தி தான். முதல்ல கனிம வளங்கள். இன்னைக்கு நம்ம கையில இருக்க போன், கார்ல இருக்கிற பேட்டரி, ஏன் போர் விமானங்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே தேவைப்படுறது ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் தான். இதுல உலகத்துக்கே ராஜாவா இருக்கிறது சீனா தான். இப்போ பெய்ஜிங் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கனிமங்களை ஏற்றுமதி செய்யறதுக்கான லைசன்ஸ் முறையை ரொம்ப கடுமையாக்கி இருக்காங்க. இதனால வெளிநாட்டு நிறுவனங்கள், குறிப்பா அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்குறதுல பெரிய சிக்கலை சந்திக்க போறாங்க. இது ஒரு மறைமுகமான பொருளாதார நெருக்கடினே சொல்லலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏஐ சிப்ஸ். இப்ப உலகமே ஏஐ பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா சீனா என்ன சொல்லி இருக்காங்கன்னா, அரசு நிதி உதவியோட நடக்கிற டேட்டா சென்டர்கள்ல ஸ்டேட் ஃபண்டட் டேட்டா சென்டர்ஸ் இனிமே வெளிநாட்டு ஏஐ சிப்ஸை பயன்படுத்த கூடாதுன்னு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. இதனால என்விடியா மாதிரி பெரிய அமெரிக்க நிறுவனங்களுக்கு சீன சந்தை கைவிட்டு போற நிலைமை உருவாகி இருக்கு. பதிலுக்கு தங்களோட உள்நாட்டு தயாரிப்பான ஹுவாய் போன்ற நிறுவனங்களை வளர்த்து விடுறதுக்கு சீனா முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் சீனா இப்படி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் தான் எக்கனாமிக் பிரஷர் டூல் கிட். அதாவது நேரடியா போர் செய்யாம வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து தங்களுக்கு சாதகமா விஷயங்களை மாத்திக்கிறது. அமெரிக்கா விதிச்ச கட்டுப்பாடுகளுக்கு சீனா இப்போ ஒரு பதிலடி கொடுக்கறாங்க. இது ஒரு பக்கம் வர்த்தக அமைதி மாதிரி தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் சீனா தன்னோட பொருளாதார அதிகாரத்தை உலக நாடுகளுக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கு. இந்த தொழில்நுட்ப போட்டியும் கனிம வள போரும் வருங்காலத்துல உலக பொருளாதாரத்தை எப்படி மாத்த போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.